சுறா மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? மிளகு பூண்டு போட்டு அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, புளி, தக்காளி, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ புளியை கரைச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி குழம்பு வச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை மாதிரி வதக்கணும். இஞ்சி போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு பூண்டையும் போட்டு இதை மாதிரி வதக்கிடுங்க. நல்லா இது மாதிரி எண்ணெயில் இஞ்சி பூண்டு வதக்கி எடுத்து வச்சுருங்க. இப்போது மிளகு சீரகத்தையும் வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. இதையும் எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகு சீரகம் போட்டு அரைச்சிட்டு இது மாதிரி அரைச்சிட்டு இப்போ இஞ்சி பூண்டு வதக்கி வச்சு ஆறிச்சு அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. நல்லா மழைன்னு அரைச்சிருங்க. இதை அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதிலே சேர்த்துருங்க. ஊற்றிட்டு குழம்பு நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ இந்த குழம்பை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த குழம்பு எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இதுலேயே மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நம்ம கலக்கி வச்சதுனால அப்படியே ஊற்றியாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கறிவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ தட்டு போட்டு குழம்பு கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம மீன் போடக்கூடாது. நல்லா கொதிச்சாதான் மீன் போடணும். திருப்பி தட்டு போட்டு மூடிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம மீன் கழுவிட்டு வந்துடலாம். மீன் எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம். சொரவை அரிஞ்சிட்டு இதை மாதிரி உப்பில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவும். அது மேலே இருக்கிற சொரப்பெல்லாம் போகணும். நல்லா இதை மாதிரி உப்பில் போட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் மீனை. பாருங்கள், இது மாதிரி நல்லா உப்பில் போட்டு தேய்ச்சிருங்க. எல்லா மீனையும் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. பாருங்கள், இதை மாதிரி கொதிக்கும்போது தான் மீன் அள்ளி போடணும். இப்போ குழம்பு கொதிக்கிட்டு மீன் போட்டுடலாம். மீன் போட்டு தட்டு போட்டு மூடிடணும். கொஞ்ச நேரம் மீன் வேகிற வலிக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அவ்வளோதான். சொரா மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குழம்பு கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சொரா மீன் குழம்பு வச்சா மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி 4த்தையும் அரைச்சி ஊற்றி தான் வைக்கணும். எப்போவுமே இதை மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லா காரமாக வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குழம்பு வச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.